அடுத்தடுத்து சர்ச்சைகளில் சிக்குவதை வாடிக்கையாக வைத்திருக்கும் பிரபல யூடியூபர் டிடிஎஃப் வாசன் செல்போன் பேசியபடி கார் ஓட்டியதாக கைது செய்யப்பட்டுள்ளார். என்ன நடந்தது பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில். பிரிக்க முடியாதது டிடிஎஃப் வாசனையும் பிரச்சனைகளையும் என்று கூறுமளவு தன்னார்வத்துடன் ஆப்பை தானே தேடி சென்று உட்காருவதில் டிடிஎஃப் வாசனுக்கு இணை அவரேதான். போக்குவரத்து விதிகளை மீறுவதில் அவ்வளவு பெரிய ப்ராப்ளமான பிரபலம் டிடிஎஃப் வாசன். கடந்த ஆண்டுதான் காஞ்சிபுரத்தில் ஆபத்தான முறையில் பைக்கை ஓட்டி வீலிங் செய்து சிறையில் அடைக்கப்பட்ட வாசனின் ஓட்டுநர் உரிமம் 10 ஆண்டுகள் தடை செய்யப்பட்டது. ஏகப்பட்ட மேல்முறையீடுகளை கடந்து ஒரு வழியாக பிணையில் வந்த வாசன் வாயையும் கையையும் வைத்துக்கொண்டு சும்மா இருப்பதில்லை. பில்டப் பண்றோமோ பீலா விடுறோமோ அது முக்கியமல்ல, எது பண்ணாலோ இந்த உலகம் நம்மள உத்து பார்க்கணும் என்ற வடிவேலு காமெடியைப் போல உருண்டு புரண்டாவது இணையவாசிகளின் பார்வையை தன்மீதிருந்து விலகாமல் வைத்திருப்பதில் உண்மையிலேயே வாசன் கில்லாடி. ஓட்டுநர் உரிமம் 10 ஆண்டுகளுக்கு தடை செய்யப்பட்டுள்ள நிலையில் செல்போன் பேசியபடி கார் ஓட்டியுள்ளதாக அவர் மீது வழக்கு பதியப்பட்டுள்ளது. சென்னையிலிருந்து மதுரை வழியாக தூத்துக்குடி செல்லும்போது செல்போன் பேசியபடி கார் ஓட்டியதாக மதுரை மாநகர ஆயுதப்படை காவலர் 7 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டு வாசன் கைது செய்யப்பட்டுள்ளார். செல்லுமிடமெல்லாம் கட்டைப்பையில் சர்ச்சையை தூக்கிக் கொண்டே செல்லும் டிடிஎஃப் வாசன் எப்போது பிரச்சனைகளுக்கு ஓய்வு கொடுப்பார் என்பது புரியாத புதிராகவே உள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.